அதில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு, அவ்வளோ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பிளேஸ்மெண்ட் இருக்கு, அடுத்து நெக்ஸ்ட் கரியர் என்ன அப்படிங்கிற நிறைய ஐடியா கிடைச்சு. கோர்ஸா சூப்பரா இருக்கு படிக்கிறதுக்கு. சார்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. இப்ப என்ன டவுட்டா இருந்தாலும் அப்போ உடனே வந்து கேட்டானா அது நம்மளுக்கு மறக்காத மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாது என்டிடில பத்தி. இங்க வந்தா நல்லா படிக்கலாம், நல்லா பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு கெரியர் க்ரோத் பண்ணிக்கலாம். மை நேம் இஸ் இஜாஸ், மை கமிங் ஃப்ரம் தஞ்சாவூர். எனக்கு வந்து குவாலிட்டி இதை பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து ஆல்ரெடி என்னோட காலேஜில் படித்த 3 ஃப்ரெண்டு தான் வந்து இங்கே படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி குவாலிட்டி பற்றி நம்ம விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு வந்து கேட்டப்ப எனக்கு இதில் வந்து எந்த நாலேஜும் இல்லை. என்இடி குவாலிட்டி இதில் வந்து எனக்கு எந்த நாலேஜும் இல்லை. லைக் நான் வந்து அப்ராடு போகலாம் தான் ஒரு பிளான்ல இருந்தேன். ஆனால் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து லெவல் 2 அந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நான் யூடியூப் எதுவுமே நான் பார்க்கல, நான் ஜஸ்ட் வந்து நான் ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஓகே நல்லா தாண்டா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் போயிட்டு வந்து ஒரு வாட்டி தான் கால் பண்ணி கேட்டேன். அவங்கள வந்து நேரில் நான் பார்க்கல, ஒரு வாட்டி தான் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை உனக்கு வந்து 40 டேஸ்லேயே நான் உனக்கு எல்லாமே வந்து உள்ள கவர் பண்ணி கொடுத்துருவோம், உனக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. சரின்னு ஓகே வந்து சேர்ந்து இப்போ வரைக்கும் 40 டேஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நாள் நடத்துறது, செகண்ட் நாள் நடத்துறது, ஒரு தேர்ட் நாள்ல வந்து மறந்துடும். பட் ஆனா வந்து இவங்க சொல்லி கொடுக்குறது எப்படின்னா நம்மளுக்கு எப்ப என்ன டவுட்டா இருந்தாலும் அப்போ உடனே வந்து கேட்டானா அது நம்மளுக்கு மறக்காத மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா எனக்கு சொல்லி கொடுத்த சரவணா சாருக்கு வந்து என்ன சொல்றது, தேங்க்யூ. ஹாய், என் பேர் வந்து ராகுல். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது எம்இசி குரூப்ஸ் வந்துச்சு. அந்த எம்இசி குரூப்ல அப்புறம் கான்டாக்ட் பண்ணி டிசைன் கோர்ஸ் அப்புறம் கியூசி கோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எது எடுக்கலாம் கன்ஃபியூஸ்ல இருக்கும்போது கியூசி எடுத்துட்டு போகலான்னு முடிவு எடுத்தேன். கியூசில வந்ததுக்கு அப்புறம் இங்க ஜாயின் பண்ணி ஒரு 40 டேஸ் கோர்ஸ் நல்லா போச்சு. நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறம் வெளியே கூப்பிட்டு போய் கம்பெனி விசிட் பண்றாங்க. எல்லாம் எக்ஸ்ட்ராவா எல்லாம் பெனிஃபிட் இருக்குங்க. நல்லா பிளேஸ்மெண்ட் இருக்கு. நல்லா பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்க வந்தா நல்லா படிக்கலாம், நல்லா பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு கெரியர் க்ரோத் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எம்இசி ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எம்இசியில் சிக்யூ சர்டிஃபிகேட் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா, சாரோட வீடியோ பார்த்தேன், கேகே சாரோட வீடியோ. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து அடுத்து என்ன மாதிரி லேர்ன் பண்ணுறதுன்னு ஒரு பெஸ்ட்டான ஐடியா கிடைக்கிறேன். அப்படிங்கிற வந்து சாரோட வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறப்ப வந்து கஸ்டமர் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், அதில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு, அவ்வளோ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பிளேஸ்மெண்ட் இருக்கு, அடுத்து நெக்ஸ்ட் கரியர் என்ன அப்படிங்கிற நிறைய ஐடியா கிடைச்சி ஜாயின் பண்ணேன். நல்ல பெஸ்ட் கோர்ஸு, பெஸ்ட் இன்ஸ்டிடியூட், நல்லா ஃப்ரெண்ட்லியா கேர் பண்றாங்க. நமக்குள்ள ப்ராப்ளம் எதுனாலுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பேஸ் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எம்இசி. மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சது போய் ஒரு மிஷின் ஓட்டுறதுக்கு தானா? மிஷின் ஓட்டுறது கூட பரவாயில்லைங்க, ஆனா அதுக்கான சேலரியும் குரோத்தும் இருக்கா? என்ன பண்றது, நம்மளுக்கு அமைஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் அதே வேலையை தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? எனக்கு புரியல. எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு மிஷின் ஓட்டுறது மட்டும் தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு, அதுக்கான குரோத்தும் இருக்கு. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல வெல்டிங் கியூசி, பைப்பிங் கியூசி, என்டிடி இன்ஸ்பெக்டர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான வேலை லோக்கல்லையும் இருக்கு, அப்ராட்லயும் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்ட்ராகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் சிக்யூஐ, சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த சிக்யூஐ கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் பிராக்டிகலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம எம்இசில கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்ல, கையோட வேலையை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த 30 நாளைக்கான அகாமடேஷனும் லஞ்சும் நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இந்த கோர்ஸை நீங்க ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்தே படிக்க முடியும். ஆனா ஆஃப்லைன்ல நீங்க படிக்கணும் விருப்பப்பட்டா சென்னை அல்லது கோயம்புத்தூர் தான் வரும். இந்த கோர்ஸை என்ரோல் பண்றதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு MECCoimbatore.com விசிட் பண்ணுங்க. ஐ எம் ராமச்சந்திரன் ஃப்ரம் திருச்செங்கோடு. நான் இந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணேன்னா, யூடியூப்ல பார்த்து அவர் சாரோட ரிவ்யூலாம் கேட்டு அப்புறம் நேரில் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது நாமளும் இந்த கோர்ஸ் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது என்டிடியில பற்றி. ஜாயின் பண்ண பிறகு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சரவண் சார் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு, ஃபுல்லா டவுட் கிளியர் பண்ணாரு, நிறைய கத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் எம்இசி. ஹாய், என் பேர் ஹரிஹரன். நபி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு கோர்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்பதான் கரெக்டா யூடியூப்ல சர்ச் பண்ணப்போ கபிலன் சாரோட வீடியோ வந்துச்சு. அதுல வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்டருக்கு படிக்கலாம்னு சொல்லி
சார்கிட்ட பேசினப்ப சார் ஓகே உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் கால் பண்ணுனாரு. அதான் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் படிக்க வந்தேன். இங்க வந்து இப்ப ஜாயின் பண்ணி 40 days ஆச்சு. கோர்ஸா சூப்பரா இருக்கு படிக்கிறதுக்கு. சார்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லி தராங்க. அப்புறம் கம்பெனிக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 40 days முடிஞ்சு இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கோயம்புத்தூர்ல மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பெங்களூரு, ஒசூர்ல கேட்டிருக்கோம், சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு எம்இசி.